பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் நம்மோடு இணைகிறார். இது ஒரு பெரிய சட்ட போராட்டமாக தமிழ்நாடு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமாக இல்லாமல் ஆளுநர், மாநில அரசு, இந்த அதிகாரங்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான வழக்காக இது பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கணும், இதனது இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன நினைக்கிறீங்க திரு கோட்டீஸ்வரன்? நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க நெறியாளர். அதாவது இது வந்துங்க ஏதோ தனிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் எதிராக நடந்த ஒரு கோர்ட் பஞ்சாயத்து கேஸ் கிடையாது. இது சைட்டேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட். அதாவது இந்த தீர்ப்பானது இனி வரும் காலகட்டத்துல ஒவ்வொரு மாநில அரசுக்கும் கவர்னர் ஆபீஸ்க்கும் சண்டை வரும்போது இந்த தீர்ப்பு வாசிக்கப்படும். உதாரணத்துக்கு பஞ்சாப் கவர்னருக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வந்தது, அதை கோடிட்டு இன்னைக்கு நீதியரசர் காமிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் சாசனத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கடமை இருக்கு. ஆர்டிகிள் 200ல அது பிரகாரம் அவங்கவுங்க கடமையை செய்யணும், அது அமைதியா போகணும். ஆனா அந்த அமைதி தவறின காலத்தினால ஒரு ட்ரபிள்டு வாட்டர்ஸ் இருக்கு, ஒரு அமைதியான சூழ்நிலை இல்லாததுனால அந்த அமைதியை காக்கிறதுக்கு கோர்ட் தலையிட வேண்டி இருக்கு அப்படின்றாரு. அப்ப என்னன்னா, ஆளுநர் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நாங்க செய்வோம், நாங்க தாமதப்படுத்துவோம், நிறுத்துவோம்ன்றாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, அப்படி ஒரு பாக்கெட் வீட்டோவோ இல்ல வீட்டோ பவர்ஸோ அதிகாரம் என்பது உங்களுக்கு கிடையாது. ஆர்டிகிள் 200 பிரகாரம், அரசியலமைப்பு பிரகாரம் ஒரு மசோதா உங்களுக்கு வந்ததுன்னா அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தார்மீக கடமை அடிப்படை உங்களிடம் இருக்கிறது, அதை செய்யுங்கள். இதை நாங்க பஞ்சாப்லயே சொல்லியிருக்கோம். இதை விட ஒரு புரியுற மாதிரி கவர்னர் அலுவலகத்துக்கு ஒரு தீர்ப்பு வழங்க முடியாது. அதனால இது ஒரு ரொம்ப சொன்னீங்க, பாக்கெட் வீட்டோ குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறதா பார்க்கப்படுது. ஆனா பாக்கெட் வீட்டோ என்பது ஒரு மசோதா வந்ததுன்னா அதை கிடப்பில் போட்டு முடிவெடுக்காமல் இருப்பது. அதாவது இவங்க அது ஆளுநருக்கு கிடையாதுங்கிறது தெளிவாகுது அந்த தீர்ப்புல. முன்னாடியே இருக்கு, இது புதுசு கிடையாது. இவர்கள் ஜனாதிபதியின் கீழ் வருபவர்கள். கவர்னர் ஜனாதிபதியும் அதே ஒரு அரசியல் பார்வையாக பார்க்கப்படுகிறது, கவர்னர் அலுவலகம் அரசியல் ரீதியாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கப்படும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜனாதிபதி என்னெல்லாம் செய்யலாமோ நம்மளும் அதெல்லாமே செய்யலாம், ஜனாதிபதி வேற கவர்னர் வேற என்பதை மறந்துட்டு, இப்போ ஜனாதிபதி பாத்தீங்கன்னா முப்படை தளபதிகளை தனிமையில் சந்தித்து பேசலாம், நாடோட பாதுகாப்பு குறித்து பேசலாம். அதே கவர்னர் பேச முடியாது. கவர்னரோட ஸ்கோப் என்பது மாநிலத்துக்கு சுயாட்சிக்கு உட்பட்டது, மாநிலத்தோடு சேர்ந்து செயல்படணும். கவர்னர் வில் ஆக்ட் இன் தி aid and advice of the council of ministers headed by the chief minister. இதுதான் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் நமக்கு சொல்லுது, அரசியல் அமைப்பு சொல்லி தருது. அப்படி இருக்கும்போது தனிப்பட்ட முறையில இவங்க தனக்கு தேவைப்படுகிறதை செய்து செயல்படுத்துறது, இல்ல நிப்பாட்டி வைக்கிறது, ஒரு மசோதாவை தாமதப்படுத்துறது, அததான் கோர்ட் இங்க கோடிட்டு காட்டு. உங்களுக்கு அந்த மாதிரி அதிகாரம் எதுவும் கிடையாது, நீங்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், நீங்கள் அரசோடு இசைந்து செயல்பட வேண்டும், அதுதான் சட்டத்துல இருக்கு அப்படி